வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் 108 திவ்ய தேசங்களில் சிறப்புமிக்க திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் இல்லாத கும்பாபிஷேகம், விஐபிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்த கும்பாபிஷேகமாக விழா நடைபெற்றதாக பக்தர்கள் குற்றம் சுமத்தினர். கும்பாபிஷேகம் முடிந்ததும் தரிசனம் செய்ய 1305 படிக்கட்டுகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். எல்லாரும் நரசிம்மா நரசிம்மா என்று கோஷமிடுவாங்க. எண்ணில் முக்காலை விவசாயம் பெறுகின்ற பொன்மணியை தக்காலை கடிகையில் தகவல் கொண்டு மிக இருந்த அக்கால சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கொம்புக்காரணேந்தல் கிராமத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத வழிவிடும் முருகன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றன. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கான கணபதி ஹோமம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இன்று காலை பூர்ணாகுதி முடிவடைந்தவுடன் புனித நீர் அடங்கிய குடங்களை அர்ச்சகர்கள் மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுரத்திற்கு கொண்டு சென்றனர். வானில் ஏராளமான கருடன்கள் வட்டமிட புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து வழிவிடும் முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் 18 வகையான மூலிகை பொருட்களால் திருமஞ்சனம் செய்து அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது. கோயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கொம்புக்காரணேந்தல் கிராம மக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் கடைத்தெருவில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோயில் உள்ளது. கோயிலின் 46ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா ஏப்ரல் 13ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது. விழாவின் 6ஆம் நாள் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இரவு திராட்சை தோட்டத்தில் மூலவர் சீதலா தேவி மாரியம்மன் சந்தனக்காப்பு சொர்ண புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சகஸ்கரநாம அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஊர்ச்சவர் மாரியம்மன் சர்வ அலங்காரத்தில் உட்பிரகார உலா வந்தார். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசனம் செய்து மனமுருகினர்.